ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி சீரியலில் கங்கா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? ரீசெண்டாக அவங்க ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஹோம்லியான ஒரு லுக்கில் பட்டு சாரி மாதிரி கட்டி அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே அழகான ஒரு லுக்கு. வீடெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேபி பொங்கலுக்கு வர ஆட் ஷூட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்கமிங் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். துணி, ஸ்வீட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஆட் ஷூட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட மகாநதி சீரியலில் லக்ஷ்மி இவங்க நடிச்சிட்ருக்காங்க இல்லையா? அவங்களுமே ஒரு மலையாளம் சீரியல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. மகாநதி சீரியல் பயங்கரமாக இரிட்டேட் ஆகுறாரு. கேஷுவலாக வந்து மறுநாள் காலையிலையும் பேசுகிறாரு. ஆனால் இங்கே நம்மளோட காவேரிக்கு அந்த கோவம் கொஞ்சம் கூட குறையில. அந்த கோவத்தோடையே தான் இருந்துகிட்ருக்காங்க. காலையிலேயே இரிட்டேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் காவேரியோட கோவத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, வேலைக்காக அவள் வந்து இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் அந்த வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் தாத்தாக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது, அந்த சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே உங்ககிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அந்த கிழவன் சொன்னால் நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. இதே எங்கள் ஆளாக இருந்திருந்தா. இதே நான் அவருக்கு மரியாதை கொடுத்து நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு புரிகிற மாதிரி புரிகிற விதத்தில் வந்து சொன்னாங்க காவேரி. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீ கேட்டல்ல, அந்த வேலையை நீ படித்த படிப்பு அந்த பிஏக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன், நீ வா அப்படின்னு சொன்னது. அதுக்கு காவேரி சொன்னது, இந்த வேலை தானே, எனக்கு இதுக்கு மேலே அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு. அவங்க இதுக்கு மேலேயும் அவங்க அந்த வேலைக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அசிங்கம் தான். அதனால தான் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு தீர்மானமாக இருந்தாங்க. மேபி தாத்தா இதுக்கு மேலே ஏதாவது ஐடியா பண்ணி அந்த வேலைக்கு அனுப்புனாங்க அப்படின்னா, காவேரி தாத்தா பேச்சை மீறி போக முடியாமல் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் தாத்தாவை ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஏதாவது ஒன்று பண்ணுவார், பேசுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் தாத்தா வந்து இல்லை, இவங்களோட சீன்ஸே காட்டி முடிச்சிட்டாங்க. காவேரி மேலே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருந்தாங்க கங்கா. இன்றைக்கி எபிசோடு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பாவம் காவேரி இந்த இடத்துல விஜயையும் விட்டு கொடுக்கல. தான் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி, நான் கவனிக்கலை, பார்க்கல, ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க. எனக்கு என்னவோ காவேரியை விஜய் ஆஃபீஸில் வந்து தாத்தா வேலைக்கு அனுப்புவாருன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.